இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த ஏறாவூர் பெற்று செங்கலடி பிரதேச சபையின் தவிசாளர், வாழைச்சேனை பிரதேச சபை தவிசாளர் உள்ளிட்ட குறித்த உள்ளூராட்சி மன்றத்தின் உறுப்பினர்கள் சிலர் 2 கழிவகற்றும் டிராக்டர்களில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு இன்று வருகை தந்திருந்தனர். செங்கலடி நகர பகுதியிலிருந்து 2 கழிவகற்றும் வாகனங்களில் மட்டக்களப்பு நகருக்கு இவர்கள் வந்தனர். எங்களுக்கு இங்கே சபைக்கு என இருந்த வாகனத்தை பிரதம செயலாளரினால் எடுக்கப்பட்டதிலிருந்து ஒட்டுமொத்தமான சபை நடவடிக்கைகள் அனைத்தும் இடம்பெறாத வண்ணமே இருக்கின்றது. நாளாந்தம் பல முறைப்பாடுகள், மக்களுடைய முறைப்பாடுகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. அது அனைத்துக்குமான தீர்வினை பெறுவதற்கு ஒரு அணியாக சென்று அந்த தீர்வினை பெற்று அவர்களுக்கு வழங்குவதற்கு எந்தவித வாகன வசதியும் இல்லாமல் இருக்கின்றது. இன்றைக்கு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே சுற்றாடல் அமைச்சர் வருகை தர இருப்பதனால் இருக்கின்ற வளங்களை பயன்படுத்தி மக்களுக்கு நாங்கள் ஓரளவுக்கு சேவையினை செய்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் அந்த கூட்டத்துக்கு போக வேண்டிய கடைப்பாடு இருக்கின்ற காரணத்தினால் நான் இந்த குப்பை ஏற்றுற உளவு இயந்திரத்தின் மூலம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு செல்கின்றேன். இலங்கை தமிழரசுக் கட்சியின் சில பிரதேச சபை பிரதிநிதிகள் கழிவகற்றும் வாகனங்களில் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருந்தமை தொடர்பில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்த அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி கருத்து தெரிவித்தார். பிரதேச சபைகளில் உள்ள வாகனங்களை மாகாண சபைகள் பெற்றுக்கொள்ள உள்ளதாக செயலாளரால் விடுக்கப்பட்ட பரிந்துரைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். உண்மையில் அவ்வாறான ஒரு விடயம் எதுவும் இல்லை. டிராக்டரை பெற்றுக்கொள்வதாக அதில் குறிப்பிடவில்லை. தேவையற்ற வாகனங்கள் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாவிக்காத வாகனங்கள் தொடர்பில் கடந்த 10ஆம் தேதி தீர்மானம் ஒன்று அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் 15ஆம் தேதி அது மீளப் பெறப்பட்டது. இல்லாத ஒரு பிரச்சினைக்காகவே இவர்கள் டிராக்டரில் வந்துள்ளனர். குப்பை அள்ளும் வாகனத்தில் வந்திருந்தமையினால் குப்பைகள் அள்ளுவதற்கு வழி இல்லை. அவர்கள் வருகை தருவதற்கு வாகனங்கள் உள்ளன. எனினும் அவர்கள் ஊடகங்களுக்கு காண்பிப்பதற்காகவே இதில் வந்துள்ளனர். அவ்வாறு பிரச்சினை இல்லை. பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்பட்டுள்ளது. வாகனங்களை மாகாண சபைகளுக்கோ ஆளுநருக்கோ பெற்றுக்கொள்ளும் தேவைப்பாடில்லை. அவ்வாறான தேவை எமக்கு இல்லை. இதனிடையே உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேவையான வாகனங்களை வழங்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாக உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் கலாநிதி AHMH அபேரத்ன தெரிவித்தார். சில உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வாகனங்கள் இல்லை. சில உள்ளூராட்சி மன்றங்களில் வாகனங்கள் உள்ளன. எனினும் அவர்கள் குப்பை லோரியில் வந்து தங்கள் எதிர்ப்பினை வெளிப்படுத்த முடியும். எனினும் மக்கள் பிரதிநிதிகள் அவ்வாறு சென்று தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இல்லை. உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வாகனங்கள் தேவைப்படுவாயின் அவற்றினை வழங்குமாறு ஜனாதிபதி அண்மையில் தெரிவித்திருந்தார். தற்போதுள்ள பொருளாதார பிரச்சினைக்கு மத்தியிலும் அரசாங்கம் என்ற ரீதியில் மக்களுக்கு அதிக நன்மைகளை வழங்க தயாராக உள்ளோம். 1400 பில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் அதிக தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. எவருக்கேனும் குப்பை லோரியில் வர விருப்பம் என்றால் அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க போவதில்லை. மக்கள் பிரதிநிதிகள் என்ற தரத்தினை நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டாம். எனினும் ஏதேனும் ஒரு இடத்தில் இடர்பாடுகள் காணப்படுமாயின் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம். ජනතා නියෝජිතත්වය එහෙම පහළට හෙලන්න එපා, බාල්දු කරන්න එපා.